ஓகே. இப்போ அந்த நீங்க சிட்டில ம். லைஃப் ஸ்டைல் இருக்கவங்கள வச்சு சொன்னீங்க. அப்படியே கிராமப்புறத்துக்கு வரணும்னு ம். பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணா சாப்பாடு அரிசி வச்சிருப்பாங்க, ம். சாப்பிட்டுருப்பாங்க. நீ சாப்பாடே சாப்பிடக்கூடாது, கோதுமை மட்டுமே சாப்பிடணும்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ம். சில பேர் நீ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், ஆனா குக்கர்ல சாப்பிடக்கூடாது. ம். வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு. இந்த மாரி நெறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. எது மேம் சரி? சி இது இது நீங்க பார்த்தீங்கன்னா, ரைஸ்க்கும், கோதுமைக்கும், சப்பாத்திக்கும் உங்களுக்கு பெரிய அளவுலலாம் வித்தியாசம் கிடையாது. 2த்துலயுமே ஒரே அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. ஒரே அளவு ஃபைபர் தான் இருக்கு. என்ன அது வந்து அ நம்மளுடைய ஸ்டேப்பிள்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்ப சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டீங்க. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க சப்பாத்திய சொல்லுவாங்க. அது மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர, நீங்க ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு அதே அளவுல தான் இருக்க போகுது. ப்ரொவைடட் நீங்க கோதுமை சப்பாத்தி தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கோதுமை வாங்கி அரைச்சு அந்த மாவு வச்சு நீங்க சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, மேபி உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கலாம். நீங்க கடையில வாங்குற அந்த ஆட்டா வச்சுலாம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதே எஃபெக்ட் தான் இருக்கும். 2வது அ நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்னு இருக்கு தெரியுமா? அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி சிறுதானியங்கள டிசீஸ் சொல்றீங்க. வராம இருக்கிறதுக்கு. சம்பா கோதுமை ரவா உப்புமா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்கள் வச்சு நம்ம இட்லி, கேழ்வரகு. தோசை, பொங்கல் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் அதாவது நம்மளுடைய அந்த டயபெட்டிஸ் லெவல்ஸ் வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். இத நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, சுகர் வந்ததுக்கு அப்புறம் மாத்துறாங்க. ஆமாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு உங்களுக்கு டயக்னோஸ் பண்றாங்க அப்டின்னாலும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்க பாடில. உங்க பாடி வந்து உங்களுக்கே தெரியாம அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும். அந்த ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். பட் அதோட சிம்ப்டம் "என்னால முடியலடா, இதுக்கு மேல நீ பார்த்துக்கோ" அப்டிங்கிற மாரி தான் அந்த சிம்ப்டம்ஸ் வெளில தெரியும். ஸோ, உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் வேணும் அப்டின்னா, நீங்க அ ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து ஒரு 20, 25 இயர்ஸ்ல தட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் ஆன் யுவர் ஓன் இல்லையா? ம், ஸோ ம். அப்பயே வந்து நீங்க ஒரு காஷியஸா இருந்துட்டீங்க அப்டின்னா பெட்டரா இருக்கும்.